விட்டு அம்மா பகவதியாளுடைய வாசலை விட்டு எப்படி வருகிறார் அண்ணா? எப்படி அம்மா அங்கை பகவதி வாசலை அங்கை பகவதி மாயன் சூடல தெய்வம் மங்கை பகவதி மாயன் சூடல தெய்வம்
கூட வைத்தா மாயாண்டி இந்த மாயக்கார சுடலை மங்கை பகவதியாருடைய வாசலை விட்டு என்ன விதமான கருவம் கொண்டு வருகிறார் அண்ணா பாம்பாட்டி சித்தனை பாம்பாட்டி சித்தனை பழைய கல்லூரி மாயாண்டி ஊரும் போவாது அந்த மலையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி முன் வருகுதையா அந்த நல்ல பாம்பு நாக பாம்பு மலையிலுள்ள மாயாண்டி முன் வருகுதையா அந்த நல்ல பாம்புகளை அப்புறமே விரட்டி விட்டு நல்ல பாம்பதான் பிடித்து கூட கொள்ளை அடைத்தார் கூட கொள்ளதான் அடைத்து கூட தூக்கி முத்தனை பாம்பு இருக்கிற கூட தோண்ட வச்சுட்டு வாராரு பாத்துக்கோங்க யாரு இப்பதான் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அதாவது உலக வீட்டு பின்புறத்துல ஐயா மாயக்கார சொல்லல பாம்பாட்ட ஆடணும்னு வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ பாவம் அவன் சொன்னதை அவன் சிங்கம் இல்ல சொன்னதை செஞ்சிருவாங்க. கை வீங்கிட்டு நிஜமா வீங்கிட்டு காலை சேர்த்து மாத்தி எங்க அக்கா கிட்ட வாங்கி கேட்டுவாரு.
அதனால ஆமா, தப்பிக்க முடியாது. தப்பிக்க வாங்கிட மாட்டான். காலிட்ட சொல்லிட்டா தெரியும். அதான். காளி ஆரியா? சிங்கம் தானே, ஆமா. நம்ம காளியம்மாட்ட சொல்லிட்டா போதும்ல. ஓ, அடக்கிடுவாளா? காளி ஹரிஸ்கான். அப்ப சொல்லுங்க. அப்படி இருக்கும் போது பார்த்தார், என்ன? ஆண்டவனாகப்பட்ட இந்த சரி. நீங்க கொடுத்ததுல இருந்து கால்வாசி கூட வரல. ஐயோ பாவம், நம்ம பொருளாதார அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாம இருந்தாலும் அதேதான். அங்கிருந்து வேகமா வராரு. 90 10 சென்ற துவண்ட பண்டார கிழவன் வடிவத்தை எடுத்தார். நந்தன் குடலூருக்கு வந்தார். நாட்டாமை நந்தன்காரி பெரும்புலையனை பார்த்தார். ஐயா வணக்கம். நாட்டாம அவர்களே. யாரு உள்ளதா நாட்டாமையா? இவனை சொல்லல. சரி. கதையில சொல்லிக்கிட்டு. அப்ப சரிதான். அதே நாட்டாம. ஐயா நாட்டாம வணக்கம். என்னன்னு கேளுங்க. நான் ஒரு கலை கூத்தாடி. நீங்களா? சரி. என்ன இப்படி யாரு கலைக்கு முத்தாடில என்ன பார்த்தா தெரியலையா? இவ்வளவு வயசாச்சு யாருக்கு? உங்களுக்கு. இருக்கட்டும். இந்த வயசுக்கு வந்து கலை குத்தாட பொருளா? பாம்பாட்டம் ஆட வந்திருக்கிறேன். சரி. உங்க தலைமையில தான் நான் பாம்பாட்டம் ஆடணும். என்ன அவன் talent அவ்வளவு பெரிய மைதானமா அப்போ? சீக்கிரம் ஆயிரும். இப்ப கால் கிரவுண்ட் வந்திருக்கு அதான் கேட்டேன். அப்படின்னு சொன்னா உங்க தலைமையில இல்ல, உங்க முன்னிலையில. ஆமா, ஆமா. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி. இந்த ஆலயத்திலேயே நம்ம வில்லு படிக்க வந்திருக்கோம்னா ஆமா. இங்க தர்மகர்த்தா இருப்பாங்க, இருப்பாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரும் இருப்பாங்க, இருப்பாங்க. துணைத் தலைவர் இருப்பாங்க, துணை செயலாளர் இருப்பாங்க, துணை பொருளாளர் இருப்பாங்க. ஆமா. இவங்க எல்லாரும் ஒரு சேர போட்டு இங்க உட்கார்ந்து இருந்தா காரியதரிசி உண்டா? ஆ? காரியதரிசி. அதியா அது உண்டு. சரி இருக்கட்டும். ஆமா. அவங்களும் வந்து உட்காரட்டும். தலைவர் உண்டா? அவங்களே இருக்கட்டும். எப்படி இடம் போட சேர் போட இடம் இல்ல. நட முடியும். 4 பேர் வந்து கோயில் கூட பார்க்க வந்த. ஏ அப்பா, என்ன? நாட்டாம தர்மகர்த்தா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம இல்லன்னா நல்லாவா இருக்கும்? வாங்க எல்லாரும் உட்காருவோம்னு உட்காருவாங்க. உட்காருவாங்க. யாருமே இல்லன்னா யார் வந்து இருப்பா? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதானே. இப்ப நம்ம இல்லன்னா எல்லாரும் எழுந்து போயிருவாங்க. அவங்க இல்லன்னா நம்ம எப்பவோ எழுந்திருப்போம். ஆமா. அது அவங்களுக்கு தெரியாது. நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும், முடிக்க வேண்டாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் இருந்தாலும் அவ்வளவு நேரமும் கதை நடக்கும். ஆமா. அவங்க நாளை காலையில மதியம் 2 மணிக்கு நான் தான் சொல்லிட்டேன் சின்ன தம்பிக்கு இருந்து நான் படிச்சுட்டு போறோம்னு. நான் தான் நேத்தே சொல்லிட்டேன் மதிய கூட முடிச்சுட்டு போறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நடந்தே கூட ஊருக்கு போயிருவேன். ஆமா. நீங்க படிச்சுட்டு வரணும் சொல்லிருக்கீங்களோ, அப்ப நம்ம எல்லாரும் ஊருக்கு போலாம். அவங்க மட்டும் தான் படிச்சு வரணும். நாம சொன்னா நாமான்னு அர்த்தம். நாமனா ஒருத்தி கிடையாது, 5 பேரும் சேர்ந்ததான் நான். அதான் கேட்கிறேன். சரியா? 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 அதனால ஐயா உங்க முன்னிலையில நான் பாம்பாட்டம் ஆடணும். சரி. அட பண்டார கிடவா, கரெக்ட் பண்ணிட்டாராம். காடு வாங்க வீடு போங்க, உனக்கு கட்ட உனக்கு எனக்குன்னு அடிமுடி சண்டை போடுது. அது மாதிரி லொங்கு லொங்குன்னு இருந்துக்குது. தோளுக்கு நரம்புக்கும் தொந்தம் இல்லாம தொள்ளுன்னு இருமிக்கிட்டு வாங்க. பாரு நீ. ஆ? என்ன ஐயா? நீ இருக்கிற சீரே சரியில்லையே. ஒண்ணும் தெரியல சீரு. பாம்பாட்டம் ஆட போறேன்னு சொல்லி சரி. கலை மரத்துல ஏறினு சொன்னா சொன்னா நீ பாம்பு கைத்தொழியா போறதுக்கு முன்னால என்ன? மேல இருந்து பொத்தடீர் கீழே விழுந்து பொட்டுன்னு போயிட்டா. என்ன செய்யுது? நான் உன்னுடைய சொந்தக்காரங்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? இங்கிலீஷ் நாளுக்கு கொண்டு வந்து அதானே. அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்த்தா அந்த நிலைமெல்லாம் வராது. வராதியா? ஐயா நான் மட்டும் பாம்பாட்டம் ஆடணும்னா கூட்டம் ஒருபாடு சேரும். கூட்டம் சேர்ந்தா ஆட்டமும் கூடும். ஆட்டம் கூடுனா நோட்டு வரும். அந்த நோட்டு வந்தா மொத்தத்தையும் உங்களுக்கு தான். லாபம் வந்தா ஏத்துக்கணும், நஷ்டம் வந்தா என்ன செய்யறது? நஷ்டம் என்னோட. நஷ்டம் வந்தா என்ன? என்ன? இந்த பாம்பு கூட, இந்த பாம்பு, இந்த கம்பு, அந்த கயிறு இது மட்டும் தான் போகும். வெயிட் போகுது. அது இருந்தா என்ன போனா என்ன? கொண்டாப்பா. அவன் கொடுத்துருவான். அவங்களது இல்ல அப்படி. அது எது வாங்கிருக்க? காண்டு எல்லாமே அண்ணாச்சி கொடுது. உனக்கு போய் சொல்லாதப்பா. ஏமாத்தாத. அது அண்ணாச்சி கொடுது. அந்த நாச்சுல வீட்டுல இருக்கு. எங்க இருக்கு? அதான் இது. யாங்களது அதான் இது. யாங்களது அதான் இது. சிறப்பா இருக்கு. என்னைக்கு முடிவு வரும்? நான் கதையை வேற முடிக்கணுமே. அதனால உடனே பார்த்தா
அப்படி வரக்கூடிய லாபத்துல எனக்கு நீ பங்கு கொடுத்தா நான் சம்மதிக்கிறேன். சரி ஆனா நஷ்டம் வந்தா நானே ஏத்துக்கிறேன். ஆமா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்படியே ஆகட்டும் சரி என்று ஆண்டவனாகி இந்த மாயக்கார சுடலை உடலை மலையாள தேசத்திலே பாம்பா ஆட்டம் ஆட வேணுமை என்று ஆமா என்னை என்ன செய்கிறார் அண்ணா? தெற்கு மேட்டு திருமதியிலே நாட்டுகிறார் கம்போ. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்தார் சுடலை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று மேலமேட்டு திருமதியிலே நாட்டுகிறார் கம்போ. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் சுடலை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார். சுடலை ஒத்த நல்ல முரசு தட்டி ஒரே கனமழை உறுதியான அரவமான சுடலை. உறுதியான அரவமான ஆண்டி மாயாண்டி இந்த மாயக்கார சுடலை 4 தெருக்களிலே 4 கம்பத்தை நாட்டி நடுதெருவிலே பொன்னும் கும்பத்தை வைத்து ஒத்த முரசு தட்டி ஊரு ஜனங்களை வரவழைத்து